ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் பேசும்போது அதில் சில விஷயங்களை மட்டும் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம பேசும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம். அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றணும் இங்கிலீஷ் பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எம் கோயிங் ஹோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா, நிறைய பேர் ஹோம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் டூ சேர்த்து ஐ எம் கோயிங் டு ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி சொல்லக்கூடாது. ஹோம்க்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. டூங்கிற ப்ரிப்போசிஷன் சேர்க்கக்கூடாது. அதனால் ஐ எம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ஷீ டசன்ட் லைக் காஃபி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவளுக்கு காஃபி பிடிக்காது. இதில் வந்து என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ஹீ ஷீ இட் அப்படிலாம் வந்தது அப்படின்னா டஸ் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பேசும்போது ஹீ ஷீ இட் கூட டோன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ டோன்ட் லைக் காஃபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடாது. ஹீ ஷீ இட் வந்தது அப்படின்னா டசன்ட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஐ வென்ட் டு ஹர் வெட்டிங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அவளுடைய கல்யாணத்துக்கு போனேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வெட்டிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேரேஜ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வெட்டிங் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஐ வென்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், சில்ட்ரன் ஆர் பிளேயிங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, சில்ட்ரன் அப்படிங்கிறதே ஒரு ப்ளூரல் ஃபார்ம் தான், குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். இதோடைய சிங்குலர் ஃபார்ம் என்ன அப்படின்னா சைல்டு. சைல்டுன்றது ஒரு குழந்தை, சில்ட்ரன் அப்படிங்கிறது குழந்தைகள். பட் எப்போவும் வந்து ப்ளூரல் ஃபார்மில் நம்ம எஸ் சேர்க்குற மாதிரி நிறைய பேர் சில்ட்ரன் அப்படிங்கிறது கூடயும் எஸ் சேர்த்துறாங்க. அப்படி சேர்க்கக்கூடாது. ஸோ சைல்டுடைய ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், யுவர் ஹேர் இஸ் பியூட்டிஃபுல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடைய முடி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ஹேர் அப்படிங்கிறத வந்து நிறைய முடி இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து எஸ் சேர்த்து நம்ம சொல்லக்கூடாது. ஹேரை வந்து எப்போவுமே ஹேர் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். எஸ் அதில் சேர்க்கக்கூடாது. ஸோ ஹேர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ஷீ இஸ் குட் அட் ட்ராயிங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் நல்லா படம் வரைவா. படம் வரைவதில் அவள் தேர்ந்தவள் அந்த மாதிரி சொல்கிறது தான் ஷீ இஸ் குட் அட் ட்ராயிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ட்ராயிங் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லுக்கு முன்னாடி அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் குட் இன் ட்ராயிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க அப்படின்னு, இல்லை இங்கிலீஷில் நல்லா தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் குட் அட் இங்கிலீஷ் அப்படின்னு தான் சொல்லணும். இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் லிவ்ஸ் இன் சென்னை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னோட ஒரு ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒன் ஆஃப் மை அப்படின்னு ஒன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் தான் நம்ம சொல்லணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பல நண்பர்களில் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று கவனிக்க வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ப்ளூரல் ஆயிடாது. பல நண்பர்களில் ஒருத்தர் தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால அதை எப்போவுமே சிங்குலராக தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன் ஆஃப் மைன் ஒன் ஆஃப்னு வச்சு ஆரம்பித்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது அடுத்து வர நவுனை வந்து ப்ளூரலாக நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் அது ப்ளூரலாக இருந்தால் கூட வேர்பை வந்து சிங்குலரில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் லிவ்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். ஸோ இப்போ பார்த்த இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இங்கிலீஷ் பேசும்போது கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.